Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. இன்னைக்கு நம்ம போன கிளாஸ் graphical transformationல translation பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது dilations. லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம dilation கிளாஸ்க்கு போலாம். Dilation. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது dilation. Next case என்ன? Dilation. Dilation அப்படினா நார்மலா நீங்க போயிட்டு டிக்ஷனரி சர்ச் பண்ணீங்க அப்படினா dilate அப்படினா என்ன சொல்றது? அந்த ஸ்ட்ரக்சர் மாறுது. அந்த ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர் மாறும். எந்த மாதிரி இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுல நம்ம ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கும். இப்போ y = x ஆக்சஸ்னா u கர்வ் அப்படியே தான் இருக்கும். அது உங்களுக்கு எப்படியாவது மாறுச்சா? மாறல. பொசிஷன் மட்டும் தான் மாறுச்சே தவிர அந்த u கர்வ் எந்த மாதிரியும் சேஞ்ச் ஆகல. இங்க அந்த கர்வே வந்து மாறும். எய்தர் கம்ப்ரஸ் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். தட் இஸ் குறுகும், விரியும். சரிங்களா? அதனால தான் இதுக்கு பேர் டைலேஷன், டைலேட். அந்த கர்வோட ஷேப்பே மாற போகுது. இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டைலேஷன்ல y = f of x னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ இதில் நம்ம ரெண்டு கேஸ் பார்க்கலாம். அதே மாதிரி கேஸ் 1. இப்போ y = 2 times of, that is y1 = 2 times of f of x. நான் என்ன பண்ணுறேன்? 2 times of f of x பண்ணுறேன். அப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்? அந்த கர்வில் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா the curve compresses, குறுகி போயிடும். அந்த கர்வ் வந்து குறுகலாயிடும். யூஸ்வலாக இருக்க கர்வை விட அந்த கர்வ் வந்து குறுகி போயிடும். அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். சேம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் நான். ஒரே ஃபங்க்ஷனில் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் சேம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். y = x² ஃபங்க்ஷனே நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறேன். தட் இஸ் y1 = 2 times of x². இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நம்மளுக்கு எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். இது x, y. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? y = x² ஃபங்க்ஷன் வரைய போகிறேன். நார்மல் கிராஃப் உங்களுக்கு தெரியும். y = x² ஃபங்க்ஷன். இப்போ 2x² அப்படின்னா என்ன ஆகும்? நீங்கள் என்ன பாருங்கள், 2x² போட்டேன்னா எனக்கு 0க்கு 0 தான் கிடைக்கும். 1க்கே எனக்கு என்ன கிடைக்கும்? 2 வேல்யூ கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு வேல்யூவும் உங்களுக்கு சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் எனக்கு கிராஃப் இந்த மாதிரி கிடைக்கும். என்ன ஆகுது? இந்த மாதிரி விரிஞ்சிருக்கிற கர்வ் எனக்கு சுருங்கி தெரியுது. அதான் கம்ப்ரஸஸ்ன்னு சொன்னேன். அந்த கர்வோட ஷேப்பில் எனக்கு சேஞ்ச் இருக்கும். அதுதான் டைலேஷன், டைலேட். ஒன்று விரிவடையும், இல்லை குறுகும். இங்கே என்ன ஆகுது? y = 2x²க்கு என்ன ஆகுது? கிராஃபு குறுகி போகுது. சப்போஸ் எனி கான்ஸ்டன்ட், இங்கே 2க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? சம் k ஃபங்க்ஷன் போடுறேன். எனி கான்ஸ்டன்ட் கூட f of x மல்டிப்ளை ஆகும்போது எய்தர் கம்ப்ரஸஸ் ஆர் எக்ஸ்பேண்ட்ஸ். அதாவது கம்ப்ரஸஸ் ஆர் எக்ஸ்பேண்ட்ஸ். இந்த கேஸில் இட் கம்ப்ரஸஸ். ஓகேவா? இது என்ன ஆயிடுது? கம்ப்ரஸ் ஆயிடுது. அடுத்த கேஸ் பார்க்கலாம். சப்போஸ் கேஸ் 2ல என்னோட கொஸ்டின் என்னன்னா y1 = half of x². இதுதான் என்னோட கண்டிஷன். half of x². இப்போ என்ன ஆகும்? half of x²க்கு எக்ஸ்பேண்ட் ஆகுமா, கம்ப்ரஸ் ஆகுமா? நல்லா பாருங்கள். பொறுமையாக சேஞ்ச் நடக்கும். புரியுதுங்களா? ஹாஃப்ன்றது சின்ன வேல்யூ, ஸ்மால் வேல்யூஸாக சேஞ்ச் நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இதுதான் y = x². சப்போஸ் y = half x² எப்படி இருக்கும்? பொறுமையாக தான் இன்க்ரீஸ் ஆகும். சரி, அப்போ அப்படி என்ன ஆகும்னா இந்த கர்வ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். புரியுதுங்களா? 1க்கே எனக்கு 0.5 தான் கிடைக்கும், 2க்கு 1 கிடைக்கும்.
ஸோ ஹாஃபாக ரெடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு கர்வ் எப்படி கிடைக்கும், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி கிடைக்கும். இது எக்ஸ்பேண்ட் ஆகி கிடைக்கும். அதுதான் சொன்னேன், எனி ஃபங்க்ஷன் தட் இஸ் மல்டிப்ளைட் பை எனி ஸ்கேலார். எந்தாவது ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் எனி ஸ்கேலாரோட மல்டிப்ளை ஆச்சுன்னா அந்த கர்வ் எய்தர் கம்ப்ரெசஸ் ஆர் எக்ஸ்பேண்ட்ஸ். அதுவே இன்டீஜர் வேல்யூ ஹோல் நம்பராக இருந்தது அப்படின்னா 2 டைம்ஸ் 2 3 4 எதுனாலும் இருக்கலாம், அது ஹோல் நம்பராக இருந்தது அப்படின்னா இட் கம்ப்ரெசஸ். ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னா இட் எக்ஸ்பேண்ட்ஸ். புரியுதுங்களா? சின்னது பெருசு, பெருசு சின்னது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 2ன்னும் போது உங்களுக்கு சீக்கிரமாக கர்வ் வந்து மேலே எழும்பும். ஸோ என்ன ஆகும், ஆப்வியஸாக அந்த கர்வ் வந்து குறுக ஆகிடும். இதை நீங்கள் மனப்பாடமே பண்ண தேவையில்லை, இது யூஸ்வலாகவே உங்களுக்கு புரியணும். ஹாஃப்ன்னும் போது பொறுமையாக தான் உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ஒய் ஆக்சஸில் இன்க்ரீஸ் ஆகும். பொறுமையாக இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், கர்வ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகும், விரிவடைஞ்சிக்கிட்டு போகும். அதனால தான் இது எக்ஸ்பேண்ட், இது கம்ப்ரெஸ். புரியுதுங்களா? சரி, இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சம் இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாடுலோ ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு mod of x. சப்போஸ் நம்மளுக்கு வந்து y is equal to f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் நான் பண்ண போகிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா y1 is equal to modulus of f of x. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹோல் f of xக்கு நான் மாடுலோ எடுக்கிறேன், ஹோல் f of xக்கு நான் மாடுலோ எடுக்கிறேன். அந்த மாதிரி மாடுலோ எடுத்தேன்னா எனக்கு எந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைனோசாய்டல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். சைனோசாய்டல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த சைனோசாய்டல் ஃபங்க்ஷனுக்கு ஹோல் மாடுலோ எடுக்கிறேன். அதாவது y1 இஸ், இது வந்து y is equal to sin x. இது என்ன ஃபங்க்ஷன், y is equal to sin x 2π. ஓகேவா? இது y is equal to sin x. இந்த ஹோல் சைனுக்கே நான் வந்து மாடுலோ எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன், y1 is equal to modulus of sin x. இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கிராஃப் எந்த மாதிரியாக வரும், எப்படி வரும்? மாடுலோ ஆப்ரேஷன் என்ன சொல்லியிருக்கேன், மாடுலோ ஆப்ரேஷனில் நெகட்டிவ் வேல்யூஸும் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக தான் மாறும். அந்த மாடுலோன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு பாசிட்டிவ் கிடைக்கும், பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, இந்த ஹோல் ஃபங்க்ஷனுக்கே நான் மாடுலோ எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எந்தவித வேல்யூஸுமே எனக்கு நெகட்டிவில் இருக்கக்கூடாது. வர வேல்யூஸ் எல்லாமே எனக்கு என்னவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். எனக்கு இங்கே பாருங்கள், இங்கே நெகட்டிவ் இருக்குது. ஸோ நெகட்டிவை ஃபுல்லாக நான் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா எப்படி ஆகிடும் எனக்கு கிராஃபு, இங்கே நெகட்டிவில் இருக்கா, அது என்ன ஆகிடும், பாசிட்டிவ்லே தான் இருக்கும். 0 π 2π. புரியுதுங்களா எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு? நல்லா பாருங்கள், பாசிட்டிவில் இருக்கிறது பாசிட்டிவே தான், எனக்கு ஹோல் நெகட்டிவில் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். சின்ஸ் இட் இஸ் அண்ட் மாடுலோ ஃபங்க்ஷன். இது மாடுலோ ஃபங்க்ஷன்ன்றதுனால என்ன ஆகுதுன்னா எனக்கு நெகட்டிவில் ஆன்சரே வராது. ஏன்னா ஹோல் சைன் எக்ஸுக்கு நான் மாடுலோ எடுக்கிறேன். இங்கே எனக்கு -1ன்னு வருது சைன் எக்ஸோட வேல்யூ. -1க்கு மாடுலோ எடுத்தேன்னா ஆப்வியஸாக +1 ஆகிடும். ஸோ நெகட்டிவில் இருக்கிற டேர்ம் ஃபுல்லாக பாசிட்டிவில் வந்துடும். இதுதான் வந்து mod of f of x. சப்போஸ் இப்போ இன்னொரு விஷயம், இதிலே வந்து y2ன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், தட் இஸ் நத்திங் பட் f of mod x. அதாவது புரிஞ்சுக்கோங்க, எக்ஸுக்கு நான் மாடு எடுக்கிறேன், எக்ஸுக்கு மாடு எடுக்கிறேன், நாட் ஃபார் ஹோல் f of x. இங்கே நான் ஹோல் f of xக்கு மாடு எடுக்கிறேன், இங்கே வெறும் எக்ஸுக்கு மட்டும்தான் மாடு எடுக்கிறேன். அந்த மாதிரி எடுத்தேன்னா எனக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், இதே ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்கோங்க. இதே சைன் ஃபங்க்ஷனுக்கு நான் y2ன்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன், தட் இஸ் சைன் ஆஃப் mod x, சைன் ஆஃப் mod xன்னு எடுக்கிறேன். இப்போ சைன் ஆஃப் mod xனால் எனக்கு எப்படி வந்து கிராஃப் சேஞ்ச் ஆகும்னு பாருங்கள். எப்படி சேஞ்ச் ஆகும் கிராஃபு, 0x y. எப்படி கிராஃப் சேஞ்ச் ஆகும்,
இங்கே பாருங்கள், இது என்ன ஃபங்க்ஷன், அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் மாட் எக்ஸ் வந்து எப்போல்லாம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் நீங்கள் பாருங்கள். இந்த எக்ஸுக்கு தான் பார்க்கணும். மாட் எக்ஸ்ன்னு வந்துட்டாலே உள்ளே இருக்கிற எக்ஸ் வேல்யூ வந்து எப்போ டிஃபைன்ட் ஆகுது, ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் வேல்யூவா. நான் இப்போ எக்ஸோட நெகட்டிவ் வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணாலும் எனக்கு என்ன வரும், எக்ஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வரும். ஸோ எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் வேல்யூஸ். தட் இஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0னா எனக்கு இந்த மாட் எக்ஸ்ன்றது என்ன ஃபங்க்ஷன், இட் இஸ் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனில் கிராஃப் எப்படி இருக்கணும், நான் சொல்லியிருக்கேன் ஆட் ஃபங்க்ஷனில் இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். ஈவன் ஃபங்க்ஷனில் கிராஃப் எப்படி இருக்கணும், சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஈவன் ஃபங்க்ஷனில் கிராஃப் எப்படி இருக்கணும், சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் நார்மலாகவே செக் பண்ணிக்கலாம், ஏன்னா ஹோல் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு மாடுலோ எடுக்கிறீங்க. ஸோ ஹோல் எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கிடைக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவில் வரணும். ஸோ இந்த கிராஃபில் அப்படியே நெகட்டிவில் இருக்கிறத பாசிட்டிவ்க்கு நீங்கள் மாற்றிடலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் எக்ஸுக்கு மாடுலஸ் எடுக்கிறீங்க, ஒன்லி எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிற எக்ஸுக்கு மாடுலோ எடுக்கிறீங்க. அப்போ எக்ஸோட வேல்யூவே உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் எக்ஸ் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸே உங்களுக்கு இதில் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ உங்களோட கிராஃப்மே எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ்னு இருக்குன்னா அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன ஃபங்க்ஷன், இட் இஸ் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். இட் இஸ் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். சின்ஸ் இட் இஸ் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்னா இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் என்ன, y ஆக்சிஸ். இந்த கண்டிஷனை வச்சு தான் இப்போ நம்ம கிராஃப் போட போகிறோம். சார் நார்மல் சைன் எக்ஸ் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, இந்த கிராஃப் அப்படியே போட்டேன். சின்ஸ் இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் y ஆக்சிஸ், இந்த கிராஃப் அப்படியே எப்படி ஆகும், இங்கே வரும், சிமெட்ரிக் அபவுட் y ஆக்சிஸ். ஸோ இந்த கிராஃப் எப்படி மாறும், உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கோ அதே தான் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு சேம் அதே மாதிரி இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேம் அப்படியே தான் ப்ரொசீட் ஆகும். இங்கே யூஸ்வலாக எப்படி நடக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட் ரெண்டுத்துலேயுமே வேல்யூஸ் இருக்கும். இது நார்மலாக இப்படி தான் உங்களுக்கு போயிட்டு வரும். இட் இஸ் அண்ட் கண்டினியூஸ் வேவ் ஃபார்ம். ஆல் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ், உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். சரி, இது நார்மல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஆனால் சைன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ், மாடுலஸ் எக்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னா சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். நார்மலாக எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி கர்வ் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் அது எப்படின்னா அப்படியே சிமெட்ரிக், அதோட மிரர் இமேஜ் அப்படியே எடுத்துக்கணும். அதுதான் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்கலாக இருக்கும். இங்கே எப்படி இருக்கோ இது அப்படியே இங்கேயும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுதான் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? சரி, இதுதான் எஃப் ஆஃப் மாட் எக்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து உங்கள் புக்கில் கொடுக்கல, இருந்தாலும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? எந்த ஃபங்க்ஷனுக்கான மாடுலஸ் கொடுத்தாலும் ஒன்லி மாடுலஸ்ன்னு இருந்ததுன்னா பாசிட்டிவ் எல்லாமே நெகட்டிவ் கொண்டு போகணும். ஹோல் ஃபங்க்ஷன் மாடுலஸ்னால் அதுவே எக்ஸுக்கு மட்டும் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னொரு பக்கம் ஆப்வியஸாக நீங்களே கிராஃப் போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஓகேவா? இதோட செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த சாப்டரில் இருந்த எல்லா லெசன்ஸும் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த சாப்டரில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், தேங்க்யூ.